தமிழியன்ஸ் எல்லாரும் பிஃபார்ம் முடிச்சுட்டு mpharm வந்து படிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு பிஜி கோர்சஸ்க்காக. இது tnhealth.government.in ஆர் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ஆர்கனைசேஷன் government.in அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நம்மளுக்கு பிஜி கோர்சஸ்க்கான இண்டிவிஜுவல் வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ப்ராசஸோ இல்லை mpharm அண்ட் ஜிபேட்கான டிஃப்ரென்ஸ் என்ன கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கு இதுக்கான ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், தென் ஜிபேடுக்கும் தென் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் என்னென்னா ப்ரைவேட் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் இது ரெண்டுக்குமே வந்து இண்டிவிஜுவலாக நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இல்லை, ரெண்டுக்குமே ஒரே வெப்சைட் தான். இந்த tnhealth.government.in போய் அப்ளை பண்ணிங்கன்னா அதை கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்து நம்ம வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா எப்படி அப்ளை ப்ளேஸ் ஆகிறதுன்னு சொல்லி அந்த இதில் வரும். இல்லை நீங்கள் நிறைய கட் ஆஃப் இருக்குது, நான் எம்எம்சியில் வந்து நம்ம இதில் கவர்மெண்ட் காலேஜுன்னு பார்த்தீங்கன்னா எம்எம்சி மதுரை அண்ட் எம்எம்சி சென்னையில் 2 இது இருக்குது. அது 2 இதில் நீங்கள் ப்ளேஸ் ஆவீங்க. இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜுக்காக வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா வந்து அந்த சர்வீஸ் பேஸ் பண்ணி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, 100 மார்க்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது. எல்லாத்துக்கும் ஈச் ஒரு மார்க் வந்து எடுத்துப்பாங்க. நெகட்டிவ் மார்க் வந்து இதில் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 90 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மார்க்ஸ் ஆகும். அந்த 10 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஹில் ஏரியாஸில் போய் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 10 மார்க்ஸ் வந்து அதுக்கானதை எடுத்துப்பாங்க. எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பொறுத்து அந்த 10 மார்க்ஸ்க்கு எடுத்துப்பாங்க. நான் சர்வீஸே பண்ணலை, நான் இதுக்கு எலிஜிபிளாக அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. சர்வீஸ் பண்ணலைனாலும் ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அந்த 90 மார்க்ஸ் இருக்குல்ல, அந்த 90 மார்க்ஸில் நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை வந்து எடுத்துப்பாங்க. சர்வீஸ் பண்ணியிருந்தால் அந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். தென் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா பிசிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து இன்னும் அந்த லைசன்ஸ் வந்து வரல, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பிசிஏல ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரே இப்போதைக்கு அப்ளை பண்ணுங்கள். அந்த லைசன்ஸ் வந்து வரணும், இந்த சர்டிஃபிகேட்ஸ் வரணுங்கிறது இல்லை. தென் நம்ம எல்லா மார்க் ஷீட்டும் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இன்னொரு என்ன டவுட்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா நான் நிறையா அரியர் வச்சுருந்தேன், நிறையா அட்டம்ப்ட்ஸ் மூலிமா கிளியர் பண்ணியிருக்கேன், எத்தனை அட்டம்ப்ட் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ப்ரௌசரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதுலேயே நீங்கள் இது பண்ணிக்கலாம். சப்போஸ் எதாவது அட்டெம்ப்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த அட்டெம்ப்ட்டுங்கிற காலத்தில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த எவ்வளோ மார்க்ஸோ அதை வந்து என்டர் பண்ணால் போதும், எத்தனை அட்டெம்ப்ட்ஸுன்ட்டு வந்து நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகே, பாய் தமிழியன்ஸ். இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். பாய்.